friends, welcome to Dreams Gallery. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிள் வீடியோ பார்க்க போறோம். அது என்னன்னா தக்காளி சாபீஸ், டொமேட்டோ சாபீஸ். அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திடுங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்னதா ரொம்ப பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 20 ல இருந்து 21 சின்ன வெங்காயம். பூண்டு ஒரு 6 இல்லனா 5 பல் பூண்டு ரொம்ப பொடியா எதையும் இதே மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி உங்களுக்கு தேவையான அளவு. நான் வந்து இன்றைக்கி ஒரு 15 ல இருந்து 16 தக்காளி இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சரில் அடித்து வச்சுருக்கிறேன். ரொம்ப இதாக இல்லாமல் ஒரு பதத்துக்கு இந்த பேஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் நைஸாக அடிச்சிட வேணாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சாச்சு. இப்போ ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் நிறையாவே, அதாவது கொஞ்சம் நிறையானா நம்ம எப்பயும் 3 ஸ்பூன் ஆட் பண்ணோம்னா இன்றைக்கி வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதுக்காக தான். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போது கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா திரிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுருங்க. எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போது உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், இப்போது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் மிளகாலாம் போடுறதில்ல, மிளகாத்தூள் மட்டும்தான் காரம். இதை ஃபுல்லாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ எடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் சேர்ந்துக்கும். இல்லைன்னா அங்கங்கே அப்படியே நிற்கும். இப்போது ஒரு கொதி வந்துருச்சு. கிளறி பார்க்கலாம். இன்னும் தண்ணியோட தான் இருக்குது. இந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இதை வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு இதை வந்து நம்ம இட்லி, தோசை
இந்த மாதிரி டிஷ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த டிஃபன் ஐட்டத்துக்கு இது நல்லா செட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.